அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி இருந்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட செலவுங்க. எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. எங்களுக்கு 10 ரூபா வந்ததுன்னா 1000 ரூபா செலவு, 100 ரூபா வந்தால் 10,000 ரூபா செலவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருந்தது. பணப்புழக்கம் இருக்கும், சேமிப்பு குறைவாக இருந்தது. இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் அதனால் உங்களுக்கு பண இழப்பு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, ஊருக்கு போகிற செலவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு. சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கோ, சிலருக்கு தொழில் வாய்ப்பு மாறுவதற்கோ, இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களிடம் இருந்து விலகிறதுக்கோ, பார்ட்னர்ஷிப்பில் பிரிவை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் துவங்குறேன், புதுசாக பேச்சை தொழிலாக தொடங்குபவர்கள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்கள் பேருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் குரு இந்த வருஷ ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். மே மாதம் 4ஆம் இடத்துக்கு போக பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவசரப்பட்டு தொழிலில் முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பணம் போடுற தொழிலில் சிலருக்கு அந்த தொழிலை இழுத்து மூடுறதுக்கோ அல்லது தொழிலை யாருக்காவது விற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துமே தவிர அதனால் லாபம் கிடையாது. இதில் 10ஆவதுக்கு வீட்டில் அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண செலவு, உங்களுடைய திருமண செலவு, ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு மனஸ்தாபம் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் உறவினர்களின் திருமண செலவுகள், உறவினர்களின் கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகளில் நீங்கள் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யாருக்காவது பணம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா, நானாக கேட்டேன் நீ தானே கொடுத்தேன்பாங்க. சரி, பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நான் கேட்டும் அவங்க கொடுக்கலன்ட்டு உங்கள் பேரில் கெட்ட பேர் வரும். ஸோ எப்படியும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அது எப்படி சமாளிக்கக்கூடிய வகையில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகக்கூடிய மே முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கணவர் உங்கள் பேரில் அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிரிவு வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வண்டி வாங்கலாம், சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம். இது எல்லாமே நல்லது தான். ஆனால் வண்டியில் போகும்பொழுது நிதானமாக போங்க. அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் போகாதீங்க.